வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி சிக்கன் கறி தோசை எப்படி செய்யுதுன்னு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கறி தோசை நம்ம கடையில் தான் போய் சாப்பிடுவோம். இது ரொம்பவே ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் 200 கிராம் சிக்கன் எலும்பில்லாத போன்லெஸ் சிக்கனாக எடுத்து அதையே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூளை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவெலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் உதிரியாக நல்லா பொடி மாஸ் மாதிரி வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்திட வேண்டாம், சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மூடி கொஞ்சம் நேரம் வச்சு வேக விடுவோம். இந்த மாதிரி 2 தடவை திறந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் அரைச்சிருக்கிறதுனால. இப்போ வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டையை இந்த மேலே ஊற்றி நல்லா பரவலாக ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற இந்த சிக்கனை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப நிறையாவோ கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியமாக அளவாக சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வெந்து வந்துடுச்சு தோசை. இப்போது எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கறி தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.